நீங்கள் ஒரு நாள் இந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. அது கொஞ்ச நாள் இந்த மண்ணில் ஒரே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளில் அந்த புழுவை ஒரு வண்டு தின்னுச்சு. புழு செத்துடுச்சு, வண்டு உயிரோடு இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த வண்டை ஒரு பூச்சி வந்து தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ வண்டு இறந்தாச்சு, பூச்சி கொஞ்ச காலம் உயிரோடு இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பூச்சியை தவளை தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ பூச்சி செத்தாச்சு, தவளை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்குது. தவளையை பற்றி உங்களுக்கு தெரியும், நுணலும் தன் வாயால் கெடுங்கிறது தவளைக்கு தான் பொருந்து. தவளை கொர்ற கொர்றன்னு கத்தியே பாம்புக்கு இரையாகு. ஒரு நாள் அப்படியே வயிறு நிறைஞ்ச மகிழ்ச்சியில் கொர்ற கொர்ற கொர்றன்னு கத்துச்சு. பாம்பு வந்துச்சு, ஈஸியாக தவளையை பிடிச்சது, இரையாக்கிடுச்சு. இப்போ தவளை செத்துடுது. பாம்பு கொஞ்ச நாள் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அப்படியே உயரமான இடத்துல கழுகு பறந்துச்சு. பறந்துட்டுருக்கிற கழுகு கீழே பார்த்துச்சு. அப்படியே பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருந்தது. அது கழுகோட கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது. நேராக கீழே வந்துச்சு, பாம்பை கொத்துச்சு. பாம்பு செத்துது, கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்து வேட்டையாடுறக்கு போனான். அந்த கழுகை வேட்டையாடிட்டான். வேட்டையாடிட்டு கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தா. இந்தா இதை கழுகு 65 செஞ்சு வை அப்படின்னு கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா. மனைவியும் அதை வாங்கி கழுகு 65 செஞ்சு வச்சா. அதை வேடன் தின்னா. அவன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா. ஒரு காலத்தில் அவன் இறந்துட்டா. இப்போ அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சாங்க. ஒரு நாள் அந்த மண்ணை கீறிக்கொண்டு புழு வந்தது என்று சொன்னால், புழுவிலே தொடங்கி புழுவிலேயே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? பல ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம், அதை சாதிக்க போகிறோம், இதை சாதிக்க போகிறோன்னு சொல்லி வாழ்க்கை நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிலையானது இல்லைங்க. நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க.